Hello everyone, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா thermodynamicsல properties of pure substances வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து 8th chapter. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து pure substance என்னன்னு பார்க்கலாம். Pure substance is a substance of constant chemical composition throughout its mass. The pure substanceனா அதோட மாஸை சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே கான்ஸ்டன்ட் கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இருக்கும். அதான் பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு ஒன் காம்பனன்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிஸ்டமில் வந்து ஒரே ஒரு காம்பனன்ட் தான் இருக்கும். அது வந்து இட் மே எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோர் ஃபேஸஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்லேயும் இருக்கா, சாலிட் லிக்விட்னு ரெண்டு ஃபேஸும் சேர்ந்துலேயும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் ஸ்டேட். சேச்சுரேஷன் ஸ்டேட்னா என்னன்னா, இட் இஸ் எ ஸ்டேட் ஃப்ரம் வேர் ஏ சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் மே அக்கர் வித்தவுட் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் ஆர் டெம்பரேச்சர். அதாவது ஒரு ஃபேஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் எடுத்துட்டிங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமையே இந்த லைனில் வந்து உங்களுக்கு லிக்விட் வந்து வேப்பராக சேஞ்ச் ஆகும், வேப்பர் வந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகும். அதுதான் சேச்சுரேஷன் ஸ்டேட். ப்ரெஷர் டெம்பரேச்சர் சேஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அட் தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் லிக்விட் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் டு வேப்பர். ஸோ அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு லிக்விட் வந்து கம்ப்ளீட்டாக வேப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி வைஸ் வர்ஸா வேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக லிக்விடாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதே சமயம் வந்து நீங்கள் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மேலே போயிட்டீங்கன்னா வேப்பரை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் லிக்விடாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் தான் வந்து உங்களுக்கு லிக்விடை வேப்பராக கன்வெர்ட் பண்ணலாம், வேப்பரை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். இதே எபோவ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால் அதில் வந்து உங்களுக்கு வந்து வேப்பரை வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர். அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் த கரஸ்பாண்டிங் மினிமம் ப்ரெஷர் ரெக்வயர்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் வேப்பர் டு லிக்விட். அதே கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மினிமம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பர் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ வந்து எந்த ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு 3 ஃபேஸ் சாலிட் லிக்விட் வேப்பர் 3 ஃபேஸுமே கோ எக்ஸிஸ்ட் ஆகுது, ஈக்குவலியமில் இருக்கோ, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து இருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு பிவி டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து சாலிட் ஃபேஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு லிக்விட் ஃபேஸ். இதுக்கு இன்பிட்வீன் வரதை வந்து சாலிட் ப்ளஸ் லிக்விட் அந்த அமால்கமேஷன். நெக்ஸ்ட் வந்து இது வேப்பர் ஃபேஸாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து லிக்விட் ப்ளஸ் வேப்பர், இது வந்து சாலிட் ப்ளஸ் வேப்பர். இதில் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இங்கே வருது. இதே வந்து ட்ரிபிள் பாயிண்ட் 3 ஃபேஸுமே எக்ஸிஸ்ட் ஆகணும்னா சாலிட் வேப்பர் இங்கே இருக்குது, சாரி லிக்விட் வேப்பர் இங்கே இருக்குது. சாலிட் வரணும்னா இங்கே கீழே இருக்கிறது சேர்ந்து வரும். இங்கே வந்து லைனாக தான் வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து பாயிண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது. பிவி டயக்ராமில் ட்ரிபிள் பாயிண்ட் வந்து லைனு, கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து பாயிண்ட். இது வந்து சேச்சுரேட்டட் சாலிட் லைன், இது வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் லைன், சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சாலிட் டு வேப்பர் டைரக்ட்லி. அதாவது சாலிட் வந்து ஃபஸ்ட்டு லிக்விடாக மாறணும், அதுக்கப்புறம் தான் வேப்பராக மாறணும். இதே வந்து சாலிட் வந்து டேரெக்டாக வேப்பராக மாறிச்சுன்னா அதை வந்து சப்ளிமேஷன் சொல்லுவோம். இதே வந்து வேப்பர் டேரெக்டாக சாலிடாக மாறிச்சுன்னா அதை வந்து அப்ளிமேஷன் சொல்லுவோம். என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் 0. அதாவது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்னா HFG அப்படின்னு சொல்லுவோம். அதாவது HG மைனஸ் HF. அதாவது ஹீட்டு அதாவது உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ ஹீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது, அதுதான் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஹீட்டே கொடுக்க தேவையில்லை. இந்த பாயிண்டில் அதுவாகவே இருக்கிற ஹீட்டை வச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடந்துடும். ஸோ அது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 0. நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் சப்கூலிங். இப்போ வந்து ஒரு டிவி டயக்ராம் எடுத்துக்கிறோம். ஸோ டிவி டயக்ராமில் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஹீட் ரிஜெக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சப்கூலிங் ப்ராசஸ் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் டன். இப்போ நார்மலாக ப்ராசஸ் வந்து இங்கேயோட சேச்சுரேஷனோட நின்றுடும், இதுலேருந்து கீழே இறங்கிடும். இதே வந்து சப்கூலிங் பண்ணி இப்படி ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா டெம்பரேச்சரை, இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபர்தர் ஒர்க் டன் அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒர்க் டன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிகிரி ஆஃப் சப்கூலிங் என்னென்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் மைனஸ் இந்த ஆக்சுவல் சப்கூல்டு டெம்பரேச்சர், அதுதான் உங்களுக்கு வந்து டிகிரி ஆஃப் சப்கூலிங். A subcooled liquid has specific volume less than V saturated. அதாவது subcooled liquid எடுத்துட்டோன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிக்விடோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது சேச்சுரேட்டட் இந்த ஸ்டேட் அந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்கும்.
சம்டைம்ஸ் ஆல்சோ கால்ட் கம்ப்ரஸ்ட் லிக்விட். அதனால் இது வந்து கம்ப்ரஸ்ட் லிக்விட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டிங் பார்த்தோன்னா இங்கே வந்து இங்கே ரைஸ் ஆகுதுல, இதுதான் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டிங். அப்போ இதுக்கு டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டிங் ஃபார்முலா என்ன வரும்? டி சேச்சுரேஷன் கம்மி தான், இது வந்து டி ஆக்சுவல். இப்போ டி ஆக்சுவல் மைனஸ் டி சேச்சுரேஷன், இதுதான் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டிங். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீம்னா என்னன்னா, ஸ்டீமில் வந்து எவ்வளோ வேப்பர் கண்டென்ட் இருக்குது. ஸ்டீமில் வந்து உங்களுக்கு லிக்விட் இருக்கும், வேப்பர் இருக்கும். அந்த ஸ்டீமில் வந்து எவ்வளோ வேப்பர் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வேப்பர் பை மாஸ் ஆஃப் வேப்பர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் லிக்விட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து மாய்ஸ்ட் வேப்பர் கால்குலேட் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் V ஈக்குவல் டு VF ஃபஸ்ட்டு லிக்விட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு VFG. VFGனா VG மைனஸ் VF. ஸோ ஃபஸ்ட் வந்து லிக்விடுக்கு அடுத்தது அந்த டிரான்சிஷன் இருக்குதுல்ல அந்த வேப்பர். ஸோ அந்த ரெண்டையும் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்ட் வேப்பருக்கு வர ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் என்தால்ஃபி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, இதுக்கு அதே சிமிலர் ஃபார்முலாஸ் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு என்தால்ஃபி ஆஃப் லிக்விட் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து லிக்விடை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் எடுத்துட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து வேரியஸ் வேஸில் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். வெட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் இருக்கும், வேப்பர் இருக்கும். ஸோ அதனால் H1 ஈக்குவல் டு HF ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு HFG. ஸோ இந்த ஃபார்முலா வரும், அதாவது இங்கே இருக்குல்ல இதே ஃபார்முலா தான். இதே வந்து வேப்பர் லைன்னா வேப்பர் லைனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? வேப்பர் லைனில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் ஹீட்டட்ஸ் வேப்பர் லைனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லேட்டன் ஹீட் வந்து இருக்கும். ஏன்னா அங்கே ஃபேஸ் சேஞ்ச் நடக்கல வேப்பர் லைனில். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஃபார்முலா இருக்குன்னா H1 ஈக்குவல் டு ஃபுல்லாமே கேஸியஸ் ஸ்டேட், வேப்பர்னாவே ஃபுல்லாக கேஸ். அப்போ H1 ஈக்குவல் டு HG கேஸியஸ் ஸ்டேட் ஈக்குவல் டு HF லிக்விடுக்கு கூட நீங்கள் லேட்டன் ஹீட் ஃபேஸ் சேஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து HGயாக மாறிடும். லேட்டன் ஹீட் ஃபார்முலா என்ன? Hg மைனஸ் HF. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். லேட்டன் ஹீட் ஈக்குவல் டு Hg மைனஸ் HF. ஸோ வேப்பர் ஃபேஸில் உங்களுக்கு வந்து வர என்தால்ஃபி வந்து வேப்பரோட என்தால்ஃபி Hg தான் கிடைக்கும். அதை நீ ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணலான்னா லிக்விடோட என்தால்ஃபி போட்டுட்டு ப்ளஸ் லேட்டன் ஹீட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பரோட என்தால்ஃபி கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஹீட்டட் ரீஜன் போட்டோன்னா சூப்பர் ஹீட்டரில் உங்களுக்கு கேஸு கூட இந்த இங்கேயே வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகிடும். கேஸ் கூட ஒரு சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் அந்த எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை போடுவோம். இப்போ Hg வந்து அங்கே இருக்கிற கேஸியஸ் ஸ்டேட்டோட என்தால்ஃபி, ஸ்பெசிஃபிக் என்தால்ஃபி, அது கூட நீங்கள் வந்து அந்த எவ்வளோ சூப்பர் ஹீட் பண்ணுறீங்களோ அந்த ஹீட்டை வந்து போடணும். அப்போ Cp இன்ட்டு T1 மைனஸ் Ts. அது வந்து சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர். T1 வந்து சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர், Ts வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். என்தால்ஃபி பார்த்த மாதிரி என்ட்ரோபி பார்க்குறோம், அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ என்ட்ரோபி வந்து வெட் ரீஜனுக்கு அதே மாதிரி ஃப்ளூயிட் இருக்கும், வேப்பர் இருக்கும். அப்போ ஃப்ளூயிட் ப்ளஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இன்ட்டு SFG போட்டுக்கலாம். இது சேச்சுரேட்டட் வேப்பர் லைன்னா S1 ஈக்குவல் டு சேச்சுரேட்டட் வேப்பர் லைனா SGன்னு போட்டுக்கலாம். ஆர் SG ஈக்குவல் டு SF ஃப்ளூயிட் ப்ளஸ் லேட்டன் ஹீட் பை டெம்பரேச்சர். என்ட்ரோபி ஃபார்முலா தெரியும், dQ/T. அப்போ மேலே லேட்டன் ஹீட் பை டெம்பரேச்சர் போட்டுக்கலாம். ஸோ லேட்டன் ஹீட் வந்து Hg மைனஸ் HF/T. இதே சூப்பர் ஹீட்டட் ரீஜன்னா கேஸியஸ் ஸ்டேட் ப்ளஸ் அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி. அப்போ கேஸியஸ் ஸ்டேட் வந்து Sg நமக்கு தெரியும், ப்ளஸ் சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் வந்து போட்டுக்கணும். T1 சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர், T சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், Cp இன்டு ln ஆஃப் T1/T சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் வந்து சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வச்சு. இப்போ வந்து கேஸ் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம், இல்லைனா ஒரு நார்மலாக ஒரு கேஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தேவைப்படும். அதை டிஸ்கிரைப் பண்ணுற, கம்ப்ளீட்லியாக டிஸ்கிரைப் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவி டயக்ராமில் டிஸ்கிரைப் பண்ணுறோன்னா, ஒரு கேஸுக்கு டிஸ்கிரைப் பண்ணோன்னா இந்த ஸ்டேட் எதில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் வந்து ரெண்டு விஷயமே தேவைப்படும். வேறு டெம்பரேச்சரை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. டெம்பரேச்சர் வால்யூம் 2 வச்சு தான் நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால் இது 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இதே லிக்விட் வேப்பர் இன் ஈக்குவிலியம் ஸ்டேட், லிக்விட் வேப்பர் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டோம் இப்படி ஒரு ஈக்குவிலியம் ஸ்டேட்டில் இருக்குது, அந்த பட்சத்தில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு சேச்சுரேஷன் ஸ்டேட் தான். இந்த மாதிரி ஒரு சாலிடு லிக்விடு ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும், அது வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்தால் போதும். இதே சாலிட் லிக்விட் 3 வேப்பர் 3மே சேர்ந்து இருக்குது, ஈக்குவிலியமில் இருக்குன்னா ட்ரிபிள் பாயிண்ட் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எதுவுமே தேவையில்லை, அது ஆல்ரெடி ஃபிக்ஸடு தான்.
அது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அதில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து த்ராட்லிங் கலோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ அந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு த்ராட்லிங் கலோமீட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடி பார்த்தோம் பிவி டயக்ராமில் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் வந்து லைனாக எக்ஸிஸ்ட் ஆகும். பிவி டயக்ராமில் ட்ரிபிள் பாயிண்ட் வந்து லைனாக இருக்கும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து பாயிண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பிவி டயக்ராமுக்கு பதிலாக பிடி டயக்ராம் எடுத்துட்டோம்னா ட்ரிபிள் பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரெண்டுமே வந்து பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் பிடி டயக்ராமில். டிவி டயக்ராமில் இப்போ வந்து வாட்டருக்கு வந்து ஒரு டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும். டென்சிட்டி ஃபார்ம்லாம் என்ன, மாஸ் பை வால்யூம். இப்போ வால்யூம் கீழே இருக்குது, வால்யூம் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வந்து டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். இப்போ வால்யூம் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஐஸை வந்து ஹீட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு வந்து இன்சியலாக வந்து ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அது வந்து இன்சியலாக வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் குறையும். 4 டிகிரி செல்சியஸில் மினிமம் வால்யூம் வந்து ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் ரீச் ஆகும். ஸோ அப்போ வந்து 4 டிகிரி செல்சியஸ்னால் உங்களுக்கு வந்து டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டெய்னர் ஃபுல் ஆஃப் ஐஸில் ஐஸ் ஸ்டார்ட் மெல்ட்டிங் இட்ஸ் லெவல் டிக்ரீசஸ். ஸோ ஐஸ் வந்து மெல்ட் ஆகும்போது இதோட லெவல் வந்து டிக்ரீசஸ் அப் டு 4 டிகிரி செல்சியஸ் அண்ட் தென் இட் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிபி ஈக்குவல் டு 4 டிகிரி செல்சியஸ் எடுத்துனோம்னா சிபி சிபி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அட் 4 டிகிரி செல்சியஸ். இப்போ டிவி பை டிடி அந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு வந்து 0 ஆகிடும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். மற்ற பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா சிபி மைனஸ் சிவி ஸ்கூல் டு மைனஸ் டி இன்ட்டு டோவி பை டோடி அந்த அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்துடும் இன்ட்டு டோபி பை டோவி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போ வந்து இதில் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸில் வர இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம். கான்ஸ்டன்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற பேலன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.